மேஷராசிக்காரர்களே, அரிசி இறைத்தால் 1000 காக்கை அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்துக் கொண்டு ஒருத்தவங்களையே நம்பிக்கிட்டு இருக்காம கொடுக்க வேண்டியதை நாம அள்ளி கொடுத்தோம்னா 1000 பேர் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை நம்பி வாழாமல் தன் கையை நம்பி உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. முடியாதுங்கிற விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியுங்க. லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, அருமை சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, உண்மையான நண்பர் யாரு, உண்மையான நட்பு எது அப்படிங்கிறத நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கஷ்டம் வரும்போது உடனே ஓடி வந்து உதவக்கூடியவங்க தாங்க உண்மையான நண்பர்கள். இதோவரா அதோவரா நான் ஊர்ல இல்ல, அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சாக்கு பூக்கு சொல்றவங்கெல்லாம் உண்மையானவங்க கிடையாதுங்க. நெருக்கடி நேரங்களில் நேர்மையானவர்கள் யார் என்பதனை நேரத்துக்கு தகுந்தாற் போல புரிந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வரையில சூரியன் உட்கார்ந்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீடு மாத்துறது அது மாதிரி யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடுங்க. இந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் பெருசா வாங்கலாமா, புறநகர் பகுதியில் ஏதாவது இடம் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, அரும்பு குன்றினால் அதன் மனம் மாறுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நல்லவங்க எப்பொழுதுமே நல்லவங்களாவே இருப்பாங்க. அவங்க வசதியானவங்களா இருந்தாலும் சரி, வறுமைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எப்பொழுதுமே ஒழுக்கம் தவறாமல் உயர்ந்தவர்களாகவே இருப்பாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்துல எல்லாமல்ல பாக்கியஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்துல முடியுங்க. அதே மாதிரி கேதுவும் வலுவா இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுகஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால ஆரோக்கியத்துல தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. நல்லா சளி பிடிச்சதுன்னா, ஜுரம் வந்ததுன்னா 2 நாள்ல போயிடும். இப்ப 4-5 நாளாவே சரியில்லாம இருக்குதுன்னு சில நேரங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. வியாபாரத்திலும் இன்னைக்கு லாபம் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, அரை கிணறு தாண்டுவது ஆபத்தானது. ஆமாங்க, எதை செய்தாலும் முழுசா செய்யணும், முழுமையா செய்யணும். அதுல கவனத்தை முழுமையாக செலுத்தி செய்யணும். இதுதாங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடுங்க. அறகுறையா செய்யறதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அந்த வேளையில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் இன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டம் இருக்குது. அதனால ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையா இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்த
பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சின்ன சின்ன சோர்வு கலைப்பும் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்ம ராசிக்காரர்களே, அரைத்தாலும் சந்தன மனம் மாறாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சிலர்லாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி குணநலங்களோட இருப்பாங்க. காசு பணம் வந்தாலும் ஒரே மாதிரி, காசு பணம் இல்லைன்னாலும் ஒரே மாதிரி, அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள், ஒரே மாதிரியான நிலைப்பாடு உடையவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குங்க. லேசா கால் வலிச்சாலும் வேற ஏதாவது பெரிய தொந்தரவு நமக்கு வந்துருச்சோ, இந்த கால்வலி நிக்குமோ நிக்காதோ, அப்படியே தான் லைஃப் லாங் இருக்குமோ, அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்லாம் சில நேரங்கள்ல வரும். அதெல்லாம் தூக்கி போட பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபகரமா இருக்கும். எல்லா வகையிலுமே வாடிக்கையாளர்களும் நேரத்துல வருவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, அரைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது. ஆமாங்க, குறைகுடம் கூத்தாடி கொண்டே இருக்கும். அறகுறையா தெரிஞ்சுவிட்ட சிலர்லாம் அலம்பல் அணிந்திருப்பாங்க. ஆனா நீங்க எப்பொழுதுமே எதிராளியை பேச விட்டு அவருடைய வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி மொத்த கதையும் முடிப்பீங்க. எங்கும் எப்போதும் எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாததை போல இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எங்க போனாலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்கள் இன்றைய தினத்துக்கு அறிமுகமாகுவாங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு பெயர் புகழ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுங்க. அதே மாதிரி சில முக்கிய முடிவுகளும் இந்த தினத்துல நீங்க எடுப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத விஷயங்கள்லாம் நல்ல விதத்துல முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்த. துலாம் ராசிக்காரர்களே, அவனின்றி ஓரணவும் அசையாதுங்கிறத அடிப்படையிலேயே ஆணித்தரமாக ஆழ் மனதில் பதித்து வைத்துக் கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய தீராத பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளால கொஞ்சம் செலவுகள் இருக்குது, அரைச்சல்கள் இருக்குது. அவங்கள்ட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவங்க தான் ஆசைப்படுறாங்க, அதை நம்ம வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. அங்கங்க புரட்டி போட்டு ஏதாவது வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்கும். அதுக்காக நீங்க கோபப்படுறதெல்லாம் தவிர்க்க பாருங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வருங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, அவரை விதைக்க துவரை முளைக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நாம என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும். நாம நல்லது செய்தால் நமக்கு நல்லது சேரும். அல்லது செய்தோம்னா அல்லது தான் வரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லோருக்கும் நல்லதையே செய்து நலிந்தவர்கள்
நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் மனம் திறந்து சில முக்கிய விஷயங்கள பேசுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஓடுங்க. அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறது, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு அமோகமா இருக்கும். விருந்தினர்கள் வருகையால வீடு களை கட்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே என்ற கருத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி தனுசு ராசிக்காரர்களே, அற்பு சிநேகிதம் பிராண சங்கடம் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க நீங்க நல்லவங்கள்ட்ட பேசுவீங்க, நல்லவங்கள்ட்ட பழகுவீங்க, நல்லதையே செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லதை நாடிச் செல்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு கௌரவம் ஒருபடி உயரும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்துல கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களை அவமானம் செய்து வெகுமானம் கொடுத்தது போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்லாம் அந்த கொடுக்கறத கொடுப்பாங்க, ஆனா சொல்லி காட்டுவாங்க. அப்புறம் வேற எங்கேயாவது போய் அவருக்கு அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மட்டம் தட்டி அப்புறமா ஏதாவது கையில கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்கறத நீங்க வாங்கவே மாட்டீங்க. மரியாதையாக நடத்தி மரியாதையாக கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மானஸ்தர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது. இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. பரவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தை கூட தந்து முடிப்பீங்க. குடும்பத்திலேயும் கலகலப்பான சூழ்நிலை இன்னைக்கு உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு திடீர் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பயணங்களும் உண்டுங்க. உற்றாரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பந்தெல்லாம் உண்டுங்க. அதே போல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டே இரு. ஆமாங்க, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கன்னத்துல கை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழறது புலம்புறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த கஷ்டம் வந்தா என்ன, எல்லாம் பார்த்துக்கலாம், நாம பார்க்காது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய கடமையை விட்டு கொடுக்காமல் எல்லா வகையிலும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. சதயம் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். கொஞ்சம் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. புது முயற்சி எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவுடுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க நேத்து கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரனுக்குனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க.
வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மீன ராசிக்காரர்களை அளவறிந்து உண்போன் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க. அதனால தாங்க ரொம்ப சுவையா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் கூடுதலா சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. நம்ம அளவு என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்கு மேல போனா உடம்பு என்ன ஆகுங்கிறதும் புரியும். அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு உணவு மட்டுமல்லாமல் உறவும் ஒரு அளவோடு வைத்துக்கொண்டு எல்லோரிடமும் இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தேக்க நிலை வந்த நிலை மாறுங்க. உங்களுக்கு ஆதரவா சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால இன்றைய தினம் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்துல நீங்க வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் டென்ஷனும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க.